ஆடி 3 இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலிஃப்ளவர் விதை தான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஆல்ரெடி வந்து ஒரு சில விதைகள் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் விதை ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் போடுறேன், ஃபஸ்ட் டைம் தான் போடுறேன். அதனால் எப்படி முளைக்குன்னு தெரியல, எப்படி போடுறதுங்கிறதும் தெரியல. ஏதோ ஒரு 4 இடத்துல போட்டு வைப்போம், முளைக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகலமான க்ரோ பேக்கில் வந்து ஒரு 4 இடத்துல வந்து ஒரு 2 2 போட்டு வச்சேன். ஏன்னா ஒரு விதையை மட்டும் போட்டோம்னா அது இல்லாமல் அது கடுகு அளவில் இருக்குது காலிஃப்ளவர் விதை. அதனால் அதை வந்து ஒன்றை மட்டும் எடுத்து போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2 2 எடுத்து போட்டேன். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி. நம்ம சாப்பிட்டுட்டு அந்த பழத்துலேருந்து வந்து மேலே உள்ளதுலேருந்து வந்து நல்லா கத்தியால் அப்படி சுரண்டி எடுத்து வச்சுருந்தேன். நல்லா காஞ்சு இருக்குது. சரி அதை போட்டு வைப்போம், முளைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு க்ரோ பேக்கில் வந்து இந்த மாதிரி சும்மா கோடு போட்டு விட்டுட்டு அதில் வந்து போட்டு விட்டுட்டேன். ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கும், கண்ணுக்கே குட்டி, ரொம்ப சின்னதாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அகலமாக போட்டு விட்டுட்டு அதையும் வந்து மூடி விட்டுட்டு உயிர் தண்ணி 2 இதுக்கும் தெளித்து விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பாய்.